அனைவருக்கும் வணக்கம். நேத்து சில்வர் க்ளோஸ் ஆனது 27%க்கு மேலேயே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ட்ரம்ப் பேக்ல இருக்குவாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இல்ல அப்படின்னா தெரியாது. இருந்தாலும் டாலர் வந்து மேல மூவ் ஆயிட்டு இருக்கு. டாலர வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளே யூஎஸ் பண்றாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பட் இது நமக்கு தெரியல. மேபி வரும் நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். இன்னொன்னு கோல்டுமே கிராஷ் ஆயிருக்குங்க. இது எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். பட் டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும் சில்வருக்கு. இத பத்தி நம்ம டீடைலா நேத்து வீடியோல பேசியிருந்தோம். காப்பர் டிமாண்ட் எப்படி இருக்கும், சில்வர் டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டிவிடெண்டோட இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா இப்போ இந்த டைம்ல நமக்கு தேவையானது டிவிடெண்ட் தாங்க. ஏன்னா நம்ம வாங்குற ஸ்டாக் எல்லாமே எங்க போகுதுன்னு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லோயர் லோ தான் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா கன்சல்டேஷன் ஜோன்ல தான் போகுது. இதை வந்து இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நம்ம நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நல்ல ஹை ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணா நம்ம வந்து ஓரளவு தப்பிச்சிடலாம். ஓரளவு ஒரு ஹெட்ஜிங்கா தான் நமக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எப்போ வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க. இன்னொன்னு எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கு மெயினா நமக்கு ஃபோக்கஸ் பண்றது நமக்கு வந்து ஒரு நல்ல அதாவது டிவிடெண்ட் நமக்கு வேணும்னா நம்ம லாங் டர்மா தான் ஹோல்ட் பண்ணணும். அப்போ லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்கணும். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது அதோட செக்டார் பி ரேஷியோ நம்ம பார்த்துருவோம். அது பார்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் அதோட பிரைஸ் ஹையர் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் கீழே டவுன்ல இருக்குன்னு மெயினா பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸ் எப்படி இருக்கு. ஓகே, இந்த பிசினஸ் வந்து லாங் டர்முக்கு நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு டிவிடெண்ட்க்கு வந்து எவ்வளவு ஷேர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலேயே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல நான் செக்ரிகேட் பண்ணது 6 ஸ்டாக்கை வந்து செக்ரிகேட் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டாக் வந்து 395 ரூபா மேக்சிமமா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பத்தி எல்லாம் இந்த வீடியோல ஃபுல் பார்த்துருவோம். நாளைக்கு வந்து பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட் இம்பாக்ட் வந்து நிப்டில இது வரைக்கும் ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. 200 டே மூவிங் அவரேஜ் விட்டே மேலே ஏற மாட்டேங்குது. நாளைக்கு என்ன மாதிரி மேலே ஏறும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு மேபி நல்ல மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்காரு. ஒரு 3 to 4 5 டேஸுக்கு பேசாம இருந்தா கூட ஒரு சின்ன ரீபவுண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்கு, குரூப் இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். நமக்கு வந்து செகண்ட் சேனல் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓஎஃப்எஸ்எஸ் இந்த ஸ்டாக் தான் 390 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா ஆக்சுவலா இவங்களோட டிவிடெண்ட் ரேஞ்ச் வந்து 265 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த போன வருஷம் மட்டும் 2025ல மட்டும் 2 டைம்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து 130 ரூபா, இன்னொரு டைம் வந்து 265 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா 395 ரூபா வருது. இவங்க வந்து ஒரு ஒரு மிட் கேப் கம்பெனி, 67,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ல இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இந்த ஸ்டாக்கை. இவங்களுக்கு டெப்ட் எல்லாம் பெருசா இல்லைங்க. அது மாதிரி டெப்ட் எக்விட்டி 0 தான். பாருங்க, இது இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணோம். அதாவது இதோட ஸ்டாக் பி பாருங்க, பி ரேஷியோ, இன்னொன்னு செக்டார் பி, இது எல்லாமே வேல்யூவேஷன் ஓரளவு நார்மலா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 கொடுக்குறாங்க. லாங் டேர்ம் டெப்டும் பெருசா இல்ல. இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நம்ம ஓரளவு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி லாங் டேர்முக்காக கன்சிடர் பண்ணோம்னா நல்லா இருக்கும். இன்னொன்று 5 இயர்ஸ் ஏஜிஆர் பாருங்க, 20% வரைக்கும் வருஷம் இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று குளோபல் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் 150 கண்ட்ரீஸ்ல இவங்களுக்கு கஸ்டமர் இருக்குங்கிறாங்க. இது வந்து பெரிய விஷயம். இன்னொன்று நமக்கு ட்ரம்ப் இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா குளோபல் கஸ்டமர் இவங்களுக்கு குளோபல்ல தான் நிறைய ஒரு ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. 150 கண்ட்ரிஸ் வரைக்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இம்பாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு நமக்கு வந்து பட்ஜெட்ல ஏஐ கிளவுட் எக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா சென்டர் இன்சென்டிவ் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசினா நல்ல ஒரு இன்சென்டிவ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு மொமெண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சேல்ஸ் வந்து இந்த ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15% சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் இவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஓகே, சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பிரைஸ் வந்து கீழே தான் வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து மந்த்லி சார்ட் கிட்டத்தட்ட 13,000க்கு மேலேயே போயிட்டு இப்போ வந்து 7,700 ரூபாய் அந்த ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கு. பட் பாத்துங்க, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து லாங் டேர்முக்காக மேபி நல்ல ஒரு பிசினஸ் பண்ற செக்மெண்ட் தானே. இப்ப டிசிஎஸும் நம்ம பார்க்க தான் போறோம். அதை பத்தியும் பார்த்துருவோம். பி பைசர் ஓகே, இந்த ஸ்டாக் வந்து பார்மால இருக்க ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து குளோபல், அதாவது இதுகிட்ட வந்து பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஃபேசிங் பேட்டன்ட் எக்ஸ்பைரி சேலஞ்சஸ் வந்து இந்த கம்பெனி இவங்களுக்கு ஒரு ஆக்சுவலா இவங்கெல்லாம் ஒரு பேட்டன்ட் ரைட் இருக்கும். அதுல வந்து இவங்க எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொல்றாங்க இவங்களோட பேட்டன்ட். அதனால இவங்களுக்கு ரெவென்யூ கைடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் ஆகும். அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, கன்சர்ன்ஸ் இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு. மேபி அதனால கூட பிரைஸ் வந்து கீழே மூவ் பண்றாங்களா தெரியல. பட் இவங்க வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து
சாரி, ஒரு ஷேருக்கு வந்து 165 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க. டெப்ட் ஈக்விட்டி ஜீரோ தான், இதுவுமே ஜீரோ டெப்ட்ல தான் இருக்கு. டோட்டல் டெப்ட் மட்டும் கொஞ்சம் இருக்கு. லாங் டெப்ட் இவங்கள்ட்ட கிடையாது. இது வந்து ஸ்டாக் பி வந்து 27 இருக்கு, செக்டார் பி 34 இருக்கு. நல்ல ஒரு வேல்யூவேஷன் மாதிரி தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 20,000 கோடி இருக்கு. இப்போதைக்கு வந்து 4,563 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. பட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் மட்டும் ஓரளவு மெயின் நெகட்டிவாக தான் இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து பட்ஜெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னு வைங்க. இது பிப்ரவரி 9ஆம் தேதி ரிசல்ட் வருது. இதோட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரீசெண்டாக கொரோனாலாம் வந்ததுல அந்த மாதிரி ஏதாச்சும் குளோபல்ல ஏதாச்சும் ஹெல்த் அதாவது மனிதர்கள் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வரத்தான் போகுது. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இதெல்லாம் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு என்னோட ஒப்பீனியன். ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஏன்னா மனிதர்கள் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து நோய் நொடி இல்லாம தான் இருக்குன்னு பாடுபடுறோம். பட் இருந்தாலும் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. பட்ஜெட் நியூஸ்ல நல்லா இருந்தா இவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டாக்ஸ் இன்சென்டிவ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா, இல்ல எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்சென்டிவ் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசினா கூட பட்ஜெட்ல ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இவங்க வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.6% மேலேயே, அதாவது இவங்களுமே நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி தான். செக்டார் டிவிடெண்ட் ஈல்டோட இவங்க அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து டாடா கன்சல்டன்சி, டிசிஎஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து ஹச்சிஎல் டிசிஎஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி growth பேசிஸில் ஹச்சிஎல் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ஹச்சிஎல் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு டிவிடெண்டுக்கு வந்து அதிகமான ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 126 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். டாடா பெரிய குரூப்பு, மார்க்கெட் கேப் இவங்க தான் ஜியன்ட்டு ஐடி ஐடி செக்டார்ல. ஓகே, இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து 23, செக்டார் பி இவங்களுமே நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்காங்க. பிரைஸ் வந்து இப்போ 3121 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 126 ரூபா வந்து ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தர்றாங்க. வருஷத்துக்கு 5 டைம் டிவிடெண்ட் தர்றாங்க. பட்ஜெட்ல வந்து மேபி டிஜிட்டல் இந்தியா, ஏஏ அடாப்ஷன், டேட்டா சென்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல எல்லாம் இன்சென்டிவோ ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா கூட இதுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவங்க வந்து ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா பெரிய ஒரு கம்பெனி எல்லாம் சேல்ஸ் வந்து லைட்டா இன்க்ரீஸ் ஆனாலுமே நல்ல இம்பாக்ட் இருக்கும். பட் இவங்களோட ப்ராஃபிட் மட்டும் 14% அடி வாங்கியிருக்கு. இதுக்கு இவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, லேபர் காஸ்ட் இந்த மாதிரி நிறைய மார்ஜின் எல்லாம் அடி வாங்கியிருக்கு. அதனால இவங்க வந்து மேபி ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னு தான் இன்னுமே டாடா குரூப் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஸோ எல்லாருமே நம்பிக்கையாக தான் இந்த ஸ்டாக்லாம் வச்சிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் 126 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து தர்றாங்க. அடுத்து வந்து ஸ்வராஜ் என்ஜின்ஸ், இவங்க வந்து ஒரு அக்ரில இருக்க ஒரு கம்பெனி, டிராக்டர்ஸ். ஓகே, இவங்களோட மெயின் பிசினஸ் பார்ட் ஆஃப் எம்என்டம் குரூப் சொல்லலாம். இவங்களுக்கு மெயினா வந்து டொமஸ்டிக்ல தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்ல ஒரு அக்ரி ரிலேட்டடான இன்சென்டிவ் அந்த மாதிரி அனௌன்ஸ் வந்தா கூட இது வந்து நல்ல ஒரு மொமெண்டமுக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 104 ரூபாய் டிவிடெண்ட் தர்றாங்க. பாருங்க, இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்தாலும் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து 3462 ரூபாயில இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4800 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4200 கோடி இருக்கு. ஆக்சுவலா டிராக்டர் மேனுஃபேக்சரிங்ல இது நல்ல ஒரு கம்பெனியா இருக்கு. செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.3. இது வந்து இந்த கம்பெனி வந்து 3% வரைக்கும் டிவிடெண்ட் தர்றாங்க. டெப்ட் ஈக்விட்டி ஜீரோ தான். இவங்களுக்குன்னு டெப்ட் அதிகமாலாம் இல்லைங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இருக்கு. அது மாதிரி ஸ்டாக் பி வந்து 25 இருக்கு, செக்டார் பி 40 இருக்கு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்கு. இவங்க ரிசல்ட் விட்டுருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட். சேல்ஸ் வந்து 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கெல்லாம் வேற எதுவும் ட்ரம்ப்னாலாம் இஷ்யூ வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அடுத்து வந்து அக்ஸோ நோபல். இந்த கம்பெனி வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், ஆக்சுவலா பெயிண்ட் கோட்டிங் கம்பெனின்னு சொல்லிக்கலாம். இவங்க வந்து டியூலக்ஸ் பிராண்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நியூஸ் இல்ல விளம்பரத்துல எல்லாம் வரும். ஸோ ஆட்ஸ் எல்லாம் வரும்ல டிவியில, அந்த மாதிரி இதுல டியூலக்ஸ் பிராண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் வந்து அக்விசிஷன் பண்றதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இவங்கள. அது ஒரு மேபி கிளியரன்ஸ் எல்லாம் ஆன்டி ட்ரஸ்ட் கிளியரன்ஸ் ரிப்போர்ட்டட் அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ரீசெண்ட் நியூஸ். இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து 186 ரூபாய் டிவிடெண்ட் தர்றாங்க. ஒரு ஸ்டாக் நீங்க வச்சிருந்தீங்க, ஒரு ஷேர் இந்த கம்பெனியோட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 186 ரூபாய் கிடைக்கும். 5 இயர்ஸ் ஏஜிஆர் வந்து 4.7. இவங்க வந்து பெருசா 5 இயர்ல மூவ் ஆகல. பட் ஓவரால் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். பெயிண்ட் கம்பெனி, பட் நிறைய போட்டிகள் இருக்கு. இருந்தாலும் பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஹவுசிங் ரிலேட்டடா, இன்ஃப்ரா இந்த மாதிரி ரிலேட்டடா ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா இவங்க வந்து ஒரு இன்டைரக்டா பெனிஃபிட். ஏன்னா ஹவுசிங்னா அவங்களுக்கு பெயிண்ட் ஃபைனலா போகும், அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து பாருங்க, போன வருஷத்துல வந்து 2 டைம்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 156 ரூபா ஒன்று, 130 ரூபா ஒன்று. இப்போதைக்கு பிரைஸ் வந்து 4800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 2800 ரூபாயில சுத்திட்டு இருக்கு. இவங்க வந்து மார்க்கெட் கேபிட்டல் 12,000 கோடி இருக்கு.
செக்டார் டிவிடெண்ட் yield 2 தான். பட் டிவிடெண்ட் இப்போ இவங்க கொடுக்கறது வந்து ஆல்மோஸ்ட் 3.6 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. டெப்ட் ஈக்விட்டி 0 தான். நல்ல ஒரு இதுதான். டெப்ட் ஈக்விட்டி நமக்கு 0வா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். PE ரேஷியோ 29, செக்டார் PE 29, வேல்யூவேஷன் ஓகே தான். பேஸ் வேல்யூ வந்து 10ல இருக்கு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அக்ஸல்யா சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ல இருக்க ஒரு கம்பெனி. அதாவது நமக்கு வந்து இவங்களோட இப்போ பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நியூட்ரலாக தான் இருக்க சான்ஸு. ஏன்னா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நமக்கு வந்து ஏஐ அடாப்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஐடி சர்வீசஸுக்கு கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். பட் டைரெக்டாக இவங்க பெனிஃபிட் ஆகிறது கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு பெரிய பெரிய ஜிஎன்டர்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சின்ன கம்பெனி, மார்க்கெட் கேபிட்டல் 1900 தான் இருக்குது கோடி. பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1289 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 இயர்ஸ் சிஏஜிஆர் இவங்க பெருசாகவும் கொடுக்கல. டிவிடெண்ட் வந்து 7% தர்றாங்க. ஆக்சுவலாக ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 1281 ரூபா. அதுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து 90 ரூபா இவங்க உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க. 2025 மட்டும் 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 50 ரூபா 40 ரூபான்னு. இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி 0.2 ஓகே தான். வேல்யூவேஷன் ஓகே மாதிரி தான் இருக்கு. ஸ்டாக் PE வந்து 14ல் இருக்கு. செக்டார் PE 28. வேல்யூவேஷன் பார்த்துக்குங்க நீங்களே. இவங்களோட ரிசல்ட் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட் தான் ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல, ஃப்ளாட்டு, அது வரைக்கும் ஓகே. பட் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக இந்த டைம் ஐடியில் இருக்க எல்லா கம்பெனியுமே நெட் ப்ராஃபிட் நம்ம நியூஜன் எடுத்துங்க நல்லா அடி வாங்கியிருக்காங்க. குளோபல் சென்டிமெண்ட் ஐடி செக்டாரே ஒரு நெகட்டிவ் சைக்கிளுக்கு கூட்டி போகுதா அப்படின்னு தெரியல. இதுக்கு மெயின் காரணம் ட்ரம்ப் தான், வேற யாரும் இல்லை. இவங்களுமே ஒரு சப்போர்ட் லைன்ல சுத்திட்டு இருக்காங்க. ஒரு 2200 பக்கத்துல போயிட்டு இப்போ வந்து 1200 அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒரு டிவிடெண்ட்டுக்குன்னு வாங்குறது இந்த மாதிரி வாங்க. நான் வந்து இதுக்கப்புறம் ஹை ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து ஒரு ஸ்டாக்குக்கு அதிகமாக எப்படி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.